இந்திரலோகத்தை கைப்பற்றிட்டு, அதாவது இந்திரனை தோக்கடிச்சு இந்திரலோகத்தை கைப்பற்றின மகிஷாசுரன் இனிமே இந்திரலோகம் என்னோடது அப்படின்னு சொல்றதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல மகிஷாசுரனும் மகிஷும் ரெண்டு பேருமே வந்து அரியாசனத்துல இருந்து உட்கார்றாங்க. அவங்களுடைய ஆட்கள் எல்லாருமே அவங்களுக்கு வாழ்க்கை கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்க மகிஷாசுரனோட ஆட்கள்ல ஒருத்தன் சொல்றான், நம்ம யாராலும் சாதிக்க முடியாத மகிஷாசுரன் சாதிச்சுட்டான், நம்ம எல்லாரையும் வந்து இந்திரலோகத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கான், இந்திரலோகத்தை ஆள்றதுக்குரிய பெருமையை கொடுத்திருக்கான், அவனோட இந்த செயல்னால நம்ம அசுரர்களோட வந்து தலை நிமிர்ந்து நிக்குது அப்படின்னு புகழ்ந்து பேசிட்டு இருக்கான். அவன் சொல்றான், நம்ம வந்து அமிர்த கொடுத்து எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு தூரம் அவங்களுக்கு உதவி பண்ணோம், ஆனா நம்ம கிட்ட இருந்தே திருட்டுத்தனமா அவங்க வந்து நம்மளை ஏமாத்தி பறிச்சுட்டு போயிட்டாங்க இல்லையா, இன்னைக்கு நம்ம இந்திர பதவியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை இந்த இன்சிடென்ட் வந்து அந்த பாட்களை கடைஞ்சதுக்கு அப்புறம் நடந்த இன்சிடென்ட் போல இருக்கு. பாட்களை கடைஞ்சதுக்கு அப்புறமேலு மகிஷி வந்து இந்திரனை தோற்கடிக்கிறதுக்கு முன்னாடியே மகிஷாசுரன் வந்துட்டதா அதுல சொல்றாங்க. மறுபடியும் அவங்க எல்லாரும் அவனுக்கு வாழ்க்கை கோஷம் போடுறாங்க. அந்த நேரத்துல நாராயணன் சொல்லிக்கிட்டே நாரதர் அங்க வந்து சேர்றாரு. அவர்கிட்ட வந்து மகிஷாசுரன் சொல்றான், என்னோட இந்திரலோகத்தை உங்களை வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னதும், ஆமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்திரன் இந்த அரியாசனத்துல உட்கார்ந்துருந்தான், இப்போ நீ இந்த அரியாசனத்துல உட்கார்ந்துருக்க, பிரபஞ்சத்துல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் வெங்கிட்ட சொல்றாரு, நான் எப்பவுமே உங்ககிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னதும், நீங்க அந்த மாதிரி இருக்கதான் நானும் ஆசைப்படுறேன், நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு நாரதர் ரொம்ப ஐஸ் வைக்கிற மாதிரி சொல்றாரு, உன்ன மாதிரி ஒரு பொருத்தமான ஒருத்தன் வந்து இந்த இந்திய அரியாசனத்துல நீ உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறது ரொம்ப சந்தோஷமாச்சு அப்படிங்கிறாரு. உடனே மகிஷி சொல்றா, இந்த சிம்மாசனம் வந்து இனிமே எப்பவுமே என்னோட சகோதரனுக்கு தான் அப்படின்னு சொல்ல, நாரதர் வந்து ஆமா நம்ம ஆசைப்படுற எல்லாமே நிரந்தரமா நமக்கு இருந்துருமா நான் கூடவே அப்படிங்கிறாரு. மகிஷி இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்க மகிஷாசுரன் கேட்கிறான், நீங்க சொல்றதை பார்த்தா இந்த அரியாசனம் நிரந்தரம் இல்லைன்னு எனக்கு சொல்றீங்களா அப்படின்னு கோமா கேட்கிறான். உடனே நாரதர் சொல்ல, சேச்சா நான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்லப்பா, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இந்த அரியாசனத்தை இந்திரன் உட்காந்துருந்தான், இப்போ பாரு ஓடி போயிட்டான் பாத்தியா, அது நிரந்தரமா அவனுக்கு இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. உடனே மகிஷாசுரன் ரொம்ப சந்தோஷமான தருணம், இதை நம்ம எப்படி கொண்டாடி ஆகணும்னா, ஆமா எல்லாருமே கொண்டாடணும் அப்படிங்கிறாங்க. உடனே மகிஷிட்ட கேட்கிறான், முதல்ல உன்னோட ஆசை என்னன்னு சொல்லு, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படிங்கிறான். அதுக்கு மகிஷி வந்து இந்த இந்திரலோகத்தில் இருக்காங்க இல்லையா அம்பா ஊர்வசி மேனகை, இவங்களோட நடனத்தை பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னது, எனக்கும் அதே மாதிரி தாமா, நானும் இந்த இந்திரபதியில் உட்காந்து இவங்களோட நடனத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டு போய் அவங்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவனும் போய் கூட்டிட்டு வரேன்னு கிளம்ப. உடனே நாரதர் சொல்லாரு, எப்பவுமே நடக்காத ஒரு விருப்பம் அது அப்படிங்கிறாரு. உடனே மகிஷாசுரனும் மகிஷி முறைக்கிறாங்க அவரை பார்த்து. சுதாச்சர் சொல்றாரு, இல்ல உன்னோட ஆசை நிறைவேறுமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம், அதனாலதான் கேட்டேன். அவர் சொன்ன மாதிரியே அனுப்பின ஆள் வந்து சொல்றான், அசுரர்கள் முன்னாடி நாங்க நடனம் ஆட முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் மகிஷாசுரனுக்கு ரொம்ப கோபம் வருது. எவ்வளவு அகங்காரம் அவங்களுக்கு, இப்படி ஒரு பதில சொன்னவங்களும் நான் உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நாரதர் வந்து அவசரமா வேண்டாம் அப்படிங்கிறாரு. நீ இப்போ வந்து இந்திரலோகத்தோட அதிபனா இருக்கிற, இந்த உலகம் முழுக்க ரொம்ப புகழ்பெற்ற ஒருத்தனா இருக்க, நீ உங்களை போய் கொன்னேன்னா உனக்கு அது கெட்ட பேர் ஆயிடாதா அப்படின்னு நாரதர் கேட்க, உடனே மாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். நாரதரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு மகிஷி கிட்ட சொல்றான். நீயும் கொஞ்சம் பொறுமையாயிரு, ஆனா கண்டிப்பா அவங்களோட நடனத்தை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். மகிஷாசுரன் வந்து அவனுக்கு கிடைச்ச வரத்தை வச்சு ரொம்ப அகங்காரமா நடந்துட்டு இருக்கான். இதை பொறுத்துக்க முடியாம ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்திரன் வந்து மும்மூர்த்திகளை வந்து பாக்குறான். இங்க நாராயணன் சொல்றாரு, நீ சொல்ற மாதிரி மகிஷாசுரனை எங்களால கொல்ல முடியாதுப்பா, அவனுக்கு வந்து ஒரு பொண்ணால மட்டும்தான் அவனை கொல்ல முடியும் அப்படிங்கிற வரத்தை கொடுத்தது பிரம்மர் தான் அப்படின்னு அவரு கை காமிச்சிடுறாரு. அந்த பிரம்மா தான் அந்த பொண்ணையுமே படைக்கணும் அப்படிங்கிறாரு. உடனே பிரம்மா சொல்றாரு, அப்படி ஒரு சக்தி உள்ள பொண்ணை படைக்கிறதுக்கு என்னால முடியாது, நானும் பெரிய அசாத்தியமான சக்தி உள்ளவனா இருந்தா மட்டும் தானே அதை செய்ய முடியும் அப்படிங்கிறாரு பிரம்மா. இந்திரன் அவரோட கஷ்டத்தை சொல்றான். இனியும் வந்து மகிஷாசுரனே அங்க இருந்தான்னா பிரச்சனை பெருசாயிடும் அப்படிங்க சிவன் சொல்றாரு. வழக்கம் போல நாராயணனே இதுக்கு பதில் சொல்லுவார் அப்படின்னா, நாராயணன் சொல்றாரு, இதுக்கு பெருசா பரிகாரம்லாம் இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் இதுக்கான பரிகாரத்தை தேடணும் அப்படிங்கிறாரு. எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம தயச்சு நிக்க நாராயணன் திரும்ப சொல்றாரு, நம்ம எல்லாருடைய அம்சங்கள்ல இருந்தோம் ரொம்ப ருத்ர சக்தியாக ஒரு பெண்ணை உருவாக்கலாம், இந்திரன் நம்ம எல்லாரோட சக்தியும் இந்திரனோட அமரத்துவமும் சேர்ந்தா அந்த பொண்ணு வந்து ரொம்ப அதீத சக்தியோட இருப்பா, அவ வந்து மகிஷாசுரனை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, பிரம்மாவுடைய நெற்றியில இருக்கக்கூடிய சக்தியில இருந்தும் நாராயணனுடைய நாபி கமலத்தில் இருக்கக்கூடிய சக்தியில இருந்து சிவனோட நெற்றி கண்ணோட சக்தி, அப்புறம் இந்திரனுடைய கைகள் இருக்கக்கூடிய சக்தி, இந்த சக்திகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெண்ணா உருவாறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.